2024 முடிந்த மக்களவைத் தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு சார்? பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நிலைப்பாடு தேசிய தலைமை எடுக்கிற முடிவுடைய நிலைப்பாடாக தான் இருந்தது. தேசிய தலைமை என்ன நினைக்குதுன்னா, எல்லாரும் இது ஒரு கடுமையான விமர்சனம் எழுந்தது. திராவிட கட்சிகள் மத்தியிலும் எழுந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற தலித் இயக்கங்களுமே சொன்னிச்சு, ஆம்ஸ்ட்ராங் அன்னைக்கு ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக இருக்கிறார், இவர் ஏன் எம்பி ஆகிருக்கக்கூடாது? ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுருந்தா, ஒரு அதிமுகவுடைய ஒரு திமுகவுடைய கூட்டணி வச்சுருந்தா ஈஸியாக ஒரு எம்பி ஆயிடலாமே, ஒரு எம்எல்ஏ ஆயிடலாமே அப்படின்றது எல்லாருடைய கருத்தாகவும் இருந்தது. ஆனால் தேசிய தலைமை ஒரு முடிவில் உறுதியாக இருக்கிறது. என்ன முடிவுனா, இப்போது 2007 உத்தரப்பிரதேசத்தில் பிஎஸ்பி கிட்டத்தட்ட 206 சீட்டை வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 30.43% வாக்குகளை பெற்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தது. அப்போ எப்படி ஆட்சி அமைத்ததுன்னா, பிற சமூக மக்கள், அங்கே இருக்கிற தாக்கூர் சமூகமாக இருக்கட்டும் அல்லது தலித் சமூகத்திலே கிட்டத்தட்ட அங்கே பல்வேறு சமூகங்கள் இருக்கிறது, எல்லா சமூகங்களையும் ஒருங்கிணைத்து, யாதவர்களை ஒருங்கிணைத்து, குர்மிகளை ஒருங்கிணைத்து, தாக்கூர் சமூகத்தை ஒருங்கிணைத்து, அங்கே இருக்கிற எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி சமூகத்தை ஒருங்கிணைத்து அதிகாரத்தை கைப்பற்றியதன் மூலமாகத்தான் அங்கே இருக்கிற தலித் மக்களாக இருக்கட்டும், கடைக்கோடி மக்களாக இருக்கட்டும், கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக எம்பவர் ஆக முடிஞ்சுது. இதே அவர்கள் ஒரு எம்பியாகவோ எம்எல்ஏவோ ஆயிருந்தால் அந்த மாற்றங்கள் சத்தியமாக நிகழ்ந்திருக்காது. அதனால் ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மிக தெளிவாக பிரதிநிதித்துவத்திற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை மிக தெளிவாக உணர்ந்தவர். பிரதிநிதித்துவத்தால் எதையும் நாம் சாத்தியப்படுத்த முடியாது. இப்போ உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் 46 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், தலித் எம்எல்ஏக்கள் 46 எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் 7 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லா கட்சியும் சேர்த்து சொல்கிறீங்க? எல்லா கட்சியிலையும், அதாவது ரிசர்வேஷன் அடிப்படையில் அனைத்து கட்சியிலும் இருந்தாலும் எந்த கட்சியிலும் பொது தொகுதியில் ஒரு தலித்துக்கு இடம் கொடுத்துட மாட்டாங்க. திராவிட கட்சியில் வேணால் சமூக நீதி வேணால் பேசலாம், ஆனால் பொது தொகுதியில் தலித்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது அவங்க மனநிலை, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய சொல்லு, அது எல்லாமே சமூக நீதியாக இருந்தாலும் அவங்களுடைய மனநிலைன்றது ஒரு பார்ப்பனிய மனநிலையோடு தான் அவங்க இருப்பாங்க. ஆக 7 எம்பிக்கள் 46 எம்எல்ஏக்கள் 7 எம்பிக்கள் இருந்தாலும் கூட ஒரு வேங்கை வயல் பிரச்சனைக்கு அவர்களால் குரல் எழுப்ப முடியவில்லை. அப்போது ஒரு பிரதிநிதித்துவத்தால் 46 பிரதிநிதிகள் இருந்தாலும் 7 எம்பி இருந்தாலும் ஒரு கடைக்கோடியில் ஒரு தலித் மக்கள் ஒரு மிக கொடூரமான முறையில் ஒரு நீர் தொட்டியில் மலம் கலந்து அங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் ஒரு தலித் கட்சிகளோ அல்லது ரிசர்வேஷன் மூலமாக உள்ளே போயிருக்கிறவங்களோ அது குறித்து பேச முடியல. அதனால் பிரதிநிதித்துவத்தால் எதையுமே சாத்தியப்படுத்த முடியாது, ஆட்சி அதிகாரத்தால் தான் எதையும் சாத்தியப்படுத்த முடியும். அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமென்றால் நம் தனித்துவமான அடையாளத்தோடு தேர்தலை சந்திக்க வேண்டும். அப்படி தேர்தலை சந்தித்து அரசியல் கட்சிகளோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பதை விட மக்கள், எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களை அவர்களோடு கூட்டணியோடு தேர்தலை சந்தித்து நாம் எப்போ வெற்றி பெறுறோமோ அப்போ வெற்றி பெற்றுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு முழக்கத்தோடு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். நம்முடைய வெற்றி உடனடியானது அல்ல, ஆனால் நிச்சயமானது. ஆட்சியை மாற்றுவது நம்முடைய இலக்கல்ல, ஆட்சியாளராய் மாறுவதே நம்முடைய இலக்கு என்ற முழக்கங்களை முன்வைத்து அதில் உறுதியாக கடைசி வரைக்கும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பயணம் செய்தார். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அரசியல் பயணத்தில் நம்ம பார்க்க முடியுது, அவர் திருமாவளவன் அவர்களோடையும் நெருங்கி பழகியிருக்காரு, அன்புமணி அவர்களோடையும் நெருங்கி பழகியிருக்காரு. ஆனால் திருமாவளவனோடு பகிர்ந்து கொள்ளாத ஒரு சில விஷயங்கள் அன்புமணியோடு பகிர்ந்துட்டு எஸ்சி எஸ்டி, அதாவது நீங்கள் சொல்கிற தலித் மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லோரும் சேர்ந்து வன்னியரோடு சேர்ந்து நம்ம ஒன்று சேர்ந்தோம்னா தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை கடந்த 4 வருஷமாக ரொம்ப வீரியமாக அதை கையில் எடுத்திருந்திருக்காரு. அதனுடைய பின்னணி சொல்லுங்கள். அதுதான் அண்ணன் அவர்கள் பல்வேறு கூட்டங்கள், எல்லா கூட்டங்களிலும் இந்த கருத்தை பேசுவார். ஏன்னா இதுதான் பிஎஸ்பியுடைய கொள்கையும் கூட. இப்போ நீங்கள் பாமக ஏதோ நீங்கள் ஒரு வேற இயக்கமாக நீங்கள் பார்க்க முடியாது. ஐயா ராமதாஸ் அவர்கள் கன்சிராம் ஐயாவை தொடர்ந்து, எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நிறுவன தலைவர் கன்சிராம் ஐயாவை தொடர்ந்து பல முறை சந்தித்திருக்கிறார். நேரில் சந்தித்து பகுஜன் சமாஜ் கட்சியுடைய பயலாவை ஒற்றித்தான், பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அந்த அரசு பொலிட்டிக்கல் பயலா இருக்கு இல்லையா, அதை கிட்டத்தட்ட ஒத்து போகிற மாதிரி தான் பாமகவுடைய பயலாகவும் இருக்கணும். 2 கட்சியுடைய நோக்கமும் என்னவாக இருந்ததுன்னா, எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி மக்களை ஒருங்கிணைத்து
நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அது கட்சியோடைய நோக்கமாக இருந்தது. இப்போ பாமக கூட பார்த்தீங்கன்னா எந்த தலித் கட்சி, எந்த ஒரு திராவிட கட்சியிலும் சரி, இல்லை வேற எந்த ஒரு பிஜேபி மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எந்த கட்சியிலுமே கீ போஸ்டிங்காக இருக்கிற பொதுச் செயலாளர் பொறுப்பை வந்து ஒரு தலித்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பாமகவுடைய பொதுச் செயலாளர் வந்து ஒரு தலித்தாக தான் இருப்பார். அதே மாதிரி இப்போ பிஎம்கேவுடைய மினிஸ்டராக தலித் எழில்மலை இருந்திருக்கிறார், சென்ட்ரல் மினிஸ்டரா. அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கூட ஒரு தலித்தை வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராக ஆக்கி அழகு பார்த்தாங்க. ஸோ பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் பாமகவுக்கும் இயல்பாகவே ஒரு கருத்தியல் ஒற்றுமை இருக்குது. அப்படி கருத்தியல் ஒற்றுமை இருக்கிற பட்சத்தில் வடமாவட்ட அது கருத்தியல் ஒற்றுமை ஒரு புறம் இருக்குது. அப்போ கருத்தியல் ரீதியாக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்க முடியும். இதை தாண்டி வட மாவட்டங்களில் வன்னியர்களுடைய ஓட்டு வங்கியும் ஆதி திராவிட ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய ஓட்டு வங்கியும் மிக அதிகமாக இருக்குது. ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்தா இங்கே திராவிட கட்சிகளை வெற்றி பெற முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஏன் ரெண்டு இயக்கமும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யக்கூடாது? நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே எண்ணம் தானே இருக்குது, ஒரே கொள்கை தானே இருக்குது. இப்போ ராமதாஸ் ஐயாவே பலமுறை என்ன சொல்லியிருக்காரு, ஒரு தலித்த முதலமைச்சராக்கலான்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதையும் ஆனால் ஆம்ஸ்ட்ராங்காக இருந்திருக்கக்கூடாது. அவர் எல்லா தகுதியும் மிக்க தலைவராக தான் இருந்தார். எனவே வந்து இது வந்து ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக எடுக்கப்பட்ட முடிவில்லை. அண்ணன் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கைகளை பின்பற்றி வந்த இயக்கம் தான் பாமக. அதே போல் பாபா சாஹேப்புடைய கொள்கையை பின்பற்றி வந்த இயக்கம் தான் பகுஜன் சமாஜ் கட்சி. எனவே ரெண்டு பேரும் வந்து கருத்தியல் ரீதியாக ஒரே தளத்தில் பயணிக்கணும், அரசியல் தளத்திலும் ஒரே ஒற்றுமையோடு பயணிக்கணும்னு அண்ணன் வந்து விரும்பினார். அதனால் இப்போ சென்ட்ரல் மினிஸ்டர்ஸில் எத்தனை பேர் தலித்ன்றத கவுண்டிங் சொல்ல முடியுமா சார் உங்களால்? எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு கிளாரிட்டியாக தெரியல. ஆனால் இப்போ ராம்தாஸ் அத்வாலே ஒரு தலித் கட்சியினுடைய தலைவராக அவர் சென்னை வந்து பாம்ஸ்ட்ராங் வீட்டில் பார்த்தாரு. அவர் வந்து மினிஸ்டராக இருக்கிறாரு. ஏன்னா நம்ம வந்து அவங்களால எந்த புரோஜனமும் இல்லை. அதனால் நம்ம அவங்க இப்போ எதனா புரோஜனம் இருந்ததுன்னா நம்ம வந்து அவங்கள கவுண்டிங் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, யார் மினிஸ்டராக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இப்போ போய் தேடி படிக்கலாம், என்ன பண்ணலாம். அவங்களால இந்த சமூகத்துக்கோ இந்த மக்களுக்கோ எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க பிஜேபியோடைய மினிஸ்டராக இருந்தாங்கன்னா பிஜேபிக்கு வேலை செய்ய போகிறாங்க, டிஎம்கேவோட மினிஸ்டராக இருந்தால் டிஎம்கேக்கு வேலை செய்ய போகிறாங்க, ஏடிஎம்கேவோட மினிஸ்டராக இருந்தால் ஏடிஎம்கே கூட வேலை செய்ய போகிறாங்க. கடைசி வரைக்கும் இந்த சமூகத்துக்கு அவங்களால எந்த பிரயோஜனமுமே கிடையாது. இல்லை, நான் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன்னா, இந்த சமூகத்துடைய பிரச்சனைக்கு அவங்க குரல் கொடுக்க மாட்டாங்க முதல்ல. இல்லை, நான் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை வந்து ஒரு வழக்கறிஞராகவும் இருந்திருக்காரு, தலித் மக்களுடைய சமத்துவ தலைவராகவும் பாதுகாவலனாகவும் இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்வெளி இன்னும் வரைக்கும் இது சம்மந்தமாக ஒரு வார்த்தை கூட பேசலன்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன். அதாவதுங்க, அவங்களுடைய பாஸ் யார்? அவங்களுடைய பாஸு திமுகவுடைய பிரசிடெண்ட்டு. அவங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்டு தானே அவங்க வர முடியும். அதுதாங்க பிரச்சனை. ஆம்ஸ்ட்ராங்குடைய அரசியல் எல்லாருக்கும் ஏன் பிரச்சனையாக இருந்தது? சுயமாக சிந்திக்கக்கூடிய அரசியலை பேசினார் அவர், சுயமரியாதையோடு நடந்துக்கணும்னு பேசினார். அதுதான் இங்கே பிரச்சனையே. இப்போ ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய அரசியலுக்கும் கயல்வெளி செல்வராஜுடைய மனநிலையில் இருக்கிற அவங்க மனநிலையில் இருக்கிற அரசியலுக்கும் இதுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் தான் இங்கே பிரச்சனையே. புரிதுங்களா? அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க பாஸோடைய உத்தரவுக்காக அவங்க காத்திருப்பாங்க. அதே மாதிரி இப்போ சென்னையில் அவர் அண்ணனோட இருக்கிற வீடு தான், அண்ணன் இருக்கிற ஊர் தான் மேயர். அவங்க கூட இதுக்காக யாருமே இப்போ எதுவும் பெருசாக வாய்ஸ் எதுவும் ரைஸ் பண்ணலையே. இல்லை, இரங்கலுக்கு வந்தாங்களா? வரலன்னு நினைக்கிறேன். அவங்க வரமாட்டாங்க. அதனால் அவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நமக்கு வந்து சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சது தலைவருக்கு கலைஞர், நமக்கு சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சது தலைவர் ஸ்டாலின், அதனால் நம்ம அவங்களுக்கு விசுவாசமாக இருப்போம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சீட்டு கொடுக்க வச்சது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய ரிசர்வேஷன்ற அடிப்படையை கூட அவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்களே. இறந்து கிடக்கிறது ஒரு சமூகத்தினுடைய தலைவர். இந்த சமூகத்தினுடைய அவங்களால செய்ய முடியல. ஒரு மினிஸ்டராகி கூட செய்ய முடியல, ஒரு எம்எல்ஏ ஆகி கூட அவங்களால இந்த சமூகத்துக்கு எதையுமே செய்ய முடியல. ஆனால் எதுவுமே ஆகாத ஒரு சமூகத்தில் ஒரு தலைவர் வந்து இவ்வளோ மாற்றங்களை உருவாக்கியிருக்கிறாரு. நம்ம செய்யாத வேலையை அவர் செஞ்சுருக்கிறாரு, அதுக்கு ஒரு நன்றி செய்வோன்ற அடிப்படையில் கூட அவங்க யாருமே வந்து பார்க்கல. இதுதான் நிலைமை இங்கே. ஓகே, நீலம் பண்பாட்டு மையம் சமீபத்தில் ஒரு பேரணி நடத்தினாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு வெளிப்படையாகவே திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தாரு, கலந்துக்கக்கூடாது, காசு வாங்கிட்டு இந்த பேரணி நடத்துகிறாங்கன்னு பிஜேபியோட லிங்கில் இருக்காங்கன்ற மாதிரி வேப்பனாவே பேசினார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அந்த பேரணி என்ன மாதிரியான தாக்கத்தை தமிழ்நாட்டில் உண்டு பண்ணியிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அண்ணன் ரஞ்சித்துடைய குரல் என்பது ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுடைய குரல். என்ன அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு
ஒவ்வொரு பட்டியலின மக்களுடைய மனநிலை என்ன இருந்ததோ அந்த மனநிலையை தான் அவர் அன்றைக்கி பேசினார். ரெண்டாவது, மிக முக்கியமாக அவர் நடத்திய பேரணி என்பது, அண்ணன் இல்லை என்று நீங்கள் யாரும் கவலைப்படாதீர்கள், இங்கு இருப்பவர்கள் அத்தனை பேரும் ஆம்ஸ்ட்ராங் தான், இந்த சமூகத்தை இந்த மக்களை பாதுகாப்பதற்கு 1000 ஆம்ஸ்ட்ராங்குகளே, லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆம்ஸ்ட்ராங்குகளை தயார்படுத்தி விட்டு தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மறைந்திருக்கிறார் என்பதை இந்த தமிழக அரசியல் தலைவர்களுக்கு, தமிழக அரசியலுக்கு எடுத்து சொல்லத்தான் இவ்வளவு பெரிய ஒரு பேரணியை நடத்தியதாக நான் பார்க்கிறேன். பா ரஞ்சித்துடைய குரல் ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுடைய குரல். அதை போல அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் பேசுகின்ற பொழுது எந்த சமூகத்தையும் குறைத்து பேசவில்லை, எந்த சமூகத்தையும் மிகைப்படுத்தி பேசவில்லை. அவர் சொன்னபோது மிக கவனமாக சொன்னார். சென்னையில் கிட்டத்தட்ட 40% மக்களாக பட்டியலின மக்கள் இருக்கிறார்கள். ஆக மிக பெரும்பான்மையாக இருக்கிற பட்டியலின மக்களை தாண்டி இங்கே ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்திவிட முடியாது. யாரும் இங்கே பட்டியலின மக்களுடைய ஆதரவு இல்லாமல் வெற்றி பெற்றுவிட முடியாது. இன்னமும் சென்னையில் பெரும்பான்மை மக்களாக, சென்னையினுடைய அரசியலை கட்டுப்படுத்துகிற மக்களாக பட்டியலின மக்கள் தான் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியையும், அதே நேரத்தில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மறைந்து விட்டதால் சென்னையில் இருக்கிற, சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் இருக்கிற பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று யாரும் கருத வேண்டாம். நாம் ஒவ்வொருவரும் ஆம்ஸ்ட்ராங் தான் என்ற மன உறுதியோடு நாம் செயல்பட வேண்டும் என்ற கருத்தையும் அவர் பதிவு செய்தார். அதனால் அதன் பின்னும் பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. அந்த விமர்சனங்கள் வேண்டுமென்றே சொல்லப்படுகின்ற விமர்சனங்கள், அது அறியாமையால் சொல்லப்படுகின்ற விமர்சனங்கள். அவர் எந்த சமூகத்தையும் யாரையும் சார்ஜ் பண்ணி யாரையும் தாழ்த்தியோ பேசவில்லை. அதனால் அண்ணன் பா ரஞ்சித்துடைய அந்த போராட்டம் என்பது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது அவர் கொண்டிருந்த அன்பையும், இந்த சமூகத்தின் மீது அவர் கொண்டிருந்த அக்கறையும் வெளிப்படுத்தியது. ஓகே, ஒரு பிரபல பத்திரிகை வார நாளிதழில் ஒரு 2 வரி பார்க்க முடிஞ்சுது ஆம்ஸ்ட்ராங் தொடர்பான அந்த கட்டுரையில். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் முக்குலத்தோர் சமுதாயத்துக்கும் ஏற்கனவே பகை இருந்துச்சு அப்படின்னு. அது உண்மையா? ஏன்னா நீங்கள் 15 வருஷத்துக்கு மேலே ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட பயணம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு உண்மை நிலவரம் என்னன்னு தெரியும்? அப்படிலாம் யாரு கூடயுமே ஒரு பகையாக இல்லைங்க. இப்படி காயின் பண்ணுறதே நான் ரொம்ப அருவருப்பாக பார்க்குறேன். நாங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவர் ஈக்குவாலிட்டியை நோக்கி போயிட்டு இருந்தார். அவர்கிட்ட காஸ்ட் பார்ஷியாலிட்டி கிடையாது. அவர் கூட இருந்தவங்க, அவர் இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால், அவர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க யாருமே ஷெட்யூல் காஸ்ட் கிடையாது. அவருடைய நண்பர்கள், பெரும்பான்மையான நண்பர்கள் யாருமே ஷெட்யூல் காஸ்ட் கிடையாது. ஆக அவர் ஈக்குவாலிட்டியை நோக்கி நகர்ந்தவர். அவர் மைண்டுக்குள்ளே எப்போவுமே அந்த காஸ்ட் குறித்த ஒரு எண்ணமே இருந்தது கிடையாது. அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ தலித் மக்களுக்கு ஏன் இவ்வளோ பண்ணார் அப்படின்னு. தலித் மக்கள் விளிம்பு நிலை மக்களாக அவர்கள் இருந்ததால் அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தலைவருக்குமே உண்டு. அந்த கடமையை அவர் செஞ்சார். மற்றபடி அவர் எந்த சமூகத்தோடையும் முரண்பட்டவராக அவர் இருந்ததே கிடையாது. எல்லா தலைவர்களும் அவர்கள் மீது பெரிய மதிப்பு கொண்டிருந்தார். இவரும் எல்லா தலைவர் மீது பெரிய மதிப்பு கொண்டிருந்தார். அதனால் ஒரு ஜாதிக்கு எதிராக, ஒரு சமூகத்துக்கு எதிராக அவர் இருந்தார் என்பதை ஒத்துக்கொள்ளவே முடியாது. முதல்ல அவர் இந்த இன்டர்காஸ்ட் பாலிடிக்ஸ் பேசினாலே பயங்கரமாக திட்டுவார். இப்போ ஷெட்யூல் காஸ்ட் சமூகத்திலேயே இங்கே தமிழ்நாட்டில் 3 சமூகம் இருக்குது. பறையர் சமூகம், தேவேந்திர குல வேளாளர், அதுக்கப்புறம் அருந்ததியர் சமூகம்னு சொல்லிட்டு இப்போ அந்த பட்டியலுக்குள்ளே இவங்க இருக்கிறாங்க. பட்டியலின சமூகத்துக்குள்ளே இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள சில பேர் என்ன பண்ணுவாங்க, அறியாமையில் அண்ணங்கிட்ட பேசும்போது, அந்த இன்டர்காஸ்ட் பாலிடிக்ஸை பேசும்போது கூட கடுமையாக எச்சரிப்பார். நம்ம பகவான் புத்தருடைய பிள்ளைங்க, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிள்ளைங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்குகின்ற காலத்திலிருந்து கடைசி வரைக்குமே அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தது பிராமணர்கள் தான். ரொம்ப முக்கியமாக பாபா சாஹேப் அம்பேத்கரை அம்பேத்கர் அவர்களே, இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி ஆகக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது. யார் சொல்கிறா? பிராமணர்கள் சொல்கிறாங்க அம்பேத்கர்கிட்ட. இந்த நாட்டினுடைய பிரதமராகக்கூடிய தகுதி உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஏன்னா பொலிட்டிக்கல் நாலேஜ்னா அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால் நீங்கள் பிரதமர் ஆகிறன்னு சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்து மதத்தை விமர்சனம் பண்ணாதீங்க, இந்துத்துவாவை விமர்சனம் பண்ணாதீங்க, நீங்கள் ஒத்துக்குங்க, நாங்கள் உங்களை பிரதமர் ஆகிறோம்னு சொன்னாங்க. அப்போ பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒத்துக்கலை. நான் கோட்பாட்டு ரீதியாக இயங்குறேன். பதவி என்னை தீர்மானிக்காது, எந்த பதவியும் என்னை தீர்மானிக்காது. ஆனால் என்னுடைய கோட்பாட்டு ரீதியாக நான் பயணம் பண்ணிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு மிகப்பெரிய
ஒரு மாற்றமாக 10 லட்சம் பேரை திரட்டி அவர் பௌத்தத்துக்கு போனார். அதனால் பௌத்தர்கள் அம்பேத்கரியவாதிகள் என்று சொல்லுறவர்களுக்கு ஜாதியே கிடையாது முதல்ல. அதை தெளிவாக படித்தவர் தமிழ்நாட்டிலே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். அப்படி இருக்கிற போது அவருக்குள்ளே எப்படி அந்த ஜாதி என்ன வன்மம்லாம் கிடையவே கிடையாது. எல்லோரையும் சகோதரர்களாக பார்க்கக்கூடியவர். ஓகே. தற்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை தொடர்பாக விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 17 நாள் கடந்தாச்சு. டெய்லி ஒருத்தர் கைது செய்யப்படுறாங்க. யாராவது ஒரு தாதா இதில் கனெக்ட் ஆகுறாரு. விசாரணை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போது கைதாகிறவங்க, கைதாகி விசாரிக்கப்படுறவங்க, இவங்க மீதெல்லாம் எங்களுடைய கவனம் போகல. அவங்க யார், எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய தாதா, இதெல்லாம் வந்து எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அது போலீஸோடைய விசாரணை அவங்க செய்யட்டும். எங்களுக்கு வந்து அவரை கொலை செய்ய முடியும்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் பின்னணி இருக்குது. அந்த அரசியல் பொலிட்டிக்கல் பேக் போனாக இருந்து செயல்பட்ட நபர் யார், அவரை அடையாளம் காட்டுங்க. நீங்கள் வந்து யாரோ சில ரவுடிங்க பேரை சொல்லி இவங்க தான் திட்டம் போட்டாங்க, ஸ்கெட்சு போட்டாங்க, கூலிப்படை கொலை பண்ணாங்க, இதெல்லாம் எங்களுக்கு அருவருப்பாக இருக்குது கேட்குறதுக்கு. எங்களுக்கு தேவை என்னென்னா, யார் இது பின்னாடி நின்று அரசியல் பின்புலமாக இயங்கியது யார், பணம் சப்ளை பண்ணது யார். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்ய வேண்டும் திட்டம் திட்டிய அந்த அரசியல் மிக முக்கியமான அரசியல் புள்ளி யார், அதுக்கு பணம் சப்ளை பண்ண புள்ளி யார், அவர் அரசியல் புள்ளியா அல்லது தொழிலதிபரா, இதுதான் எங்களுக்கு தெரியணும். இது வந்து 3 லேயராக நடந்திருக்குதுங்க. நான் உங்களுக்கு கிளியராக சொல்லணும்னு நினைக்கிறேன். இது அந்த அசைன்மெண்ட்டை செஞ்சது மிக சர்வசாதாரணமாக பணத்துக்காக கொலை செய்கிற கூலிப்படை. இந்த கூலிப்படையை ஏவியது மிகப்பெரிய ரவுடி தாதாக்களின் நெட்வொர்க்.